தனி வீட்டுக்கு 100% பேங்க் லோனு, இல்ல பிளாட்டா வேணாலும் 100% லோன் பண்ணி கொடுத்துறேன். ரிஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் மட்டும் இருந்தா போதும், எந்த ஒரு முன்பணமும் தேவையே இல்லை. ஓகேங்களா? இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் 100% லோன் பண்ணி கொடுத்துட்டோம்ல. ஸோ அப்ப இந்த லோனு அந்த லோனுக்கு நீங்க கட்ட தேவை கிடையாது. ரெண்டலுக்கு நானே உங்களுக்கு அதுக்கும் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன். ரெண்டல் அசூரன்ஸும் கொடுத்துட்றேன். இஎம்ஐ எவ்வளவு கட்டுவாங்க? ஒரு 15,000 கட்டுவாங்க. 15,000 நான் லோன்ல நான் ரெண்டல்லே வாங்கி கொடுத்துறேன். அப்ப என்ன ஆகும்? கஸ்டமர் எந்த பிரச்சனையும் இல்ல. ஓகே சார். இப்ப சைட் வந்து பார்த்தாலே தெரியுது சைட் இப்போ ரெடி ஆயிட்டு இருக்கு அப்படி சொல்லிட்டு. ட்ரெயின் சத்தம் கேக்குதா? ஆமா சார். கேட்டுச்சா? யா சார். எதனால இப்ப வந்து இங்க ஒரு லேண்ட் வாங்கலாம் சார்? தரமான கேள்வி. உடனே வீட கட்டுறீங்க, ஒரு 15,000 ரெண்டல் விட்டுலாம். ஓகே சார். இதுல ஒரு பெரிய அதாவது ரெண்டல் அஷூரன்ஸ் சொல்லுவாங்கல்ல, இந்த சைடு நான் கொடுப்பேன். அதை ஆக்சுவலி ஒரு சேல்ஸுக்குன்னு பேசுறதை விட என் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பியோ வாங்கினா என்ன பண்ணுவோம்? இந்த கேளம்பாக்கம் தையூர் சைட்ல நீ தானே அடுப்பேன். நைட்டு 2 மணிக்கெல்லாம் எனக்கு கால் வந்துச்சு ஃபாரின்ல இருந்து. நான் நிறைய பேசியிருக்கிறேன், அதனால உங்க சேனல்ல போய் தெரியும். வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு தீராடிச். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம திருநென்ற ஊருக்கு தாங்க. இங்க இருந்து நம்ம ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து எக்ஸாக்டா ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ்ல பிரீமியமான வில்லா பிளாட்ஸ் வந்து சேல்க்கு வந்திருக்கு. அதை பத்தி தாங்க இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். சோ எனக்கு பின்னாடி இருக்கு பாத்தீங்களா, இதாங்க திருநின்ற ஊரோட ரயில்வே ஸ்டேஷன். இங்க இருந்து ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து நீங்க லெஃப்ட் எடுத்தீங்கனாலே போதும் நம்மளோட சைட்டை வந்து ரீச் பண்ணிடலாங்க. சரி வாங்க சைட்குள்ள போயிட்டு சைட்ல என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க, தென் சைட்க்கு நியர்பைல என்னென்ன டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி, ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் இருக்கு அப்படி சொல்லிட்டு ஒவ்வொன்றா பார்க்கலாம். நம்மளோட ப்ராஜெக்ட் நேம் பாத்தீங்க அப்படின்னா துவாரகா என்க்ளேவ்ங்க. இந்த ப்ராஜெக்டை யார் சேல் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏஆர் என்டர்பிரைசஸ் தாங்க. சோ டோட்டலா பாத்தீங்க 2.5 ஏக்கர்ல அமைச்ச ப்ராஜெக்ட்ங்க. டோட்டல் பிளாட்ஸ்னு எடுத்தீங்கன்னா 83 பிளாட்ஸ் கிட்ட கொடுத்துருக்காங்க. மினிமம் ஸ்கொயர் ஃபீட் 580 ல இருந்தே ஸ்டார்ட் ஆகுது. மேக்ஸிமம் 2400 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் அவைலபிளா இருக்குங்க. நம்ம சைட்டை வந்து நீங்க ஃபுல்லா வந்து சுத்தி பார்த்தாலே தெரியும், ரெசிடென்ஷியல் ஏரியாக்கு மத்தியில தாங்க லொகேட்டா இருக்கு. அதுவும் நம்ம சைட் பாத்தீங்க அப்படின்னா சிஎம்டிஏ அண்ட் அப்ரூவ்டுங்க. அடுத்து நம்ம சைட் பாத்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு வந்து ப்ரீ லான்ச்சிங்ல தாங்க இருக்கு. ஸோ ப்ரீ லான்ச்சிங்ல பாத்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட கஸ்டமர் வந்து சைட்டை விசிட் பண்ணி அவங்களோட பிளாட்ஸை வந்து புக் பண்ணிட்டாங்க. ஒன்ஸ் வந்து சைட் லான்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னா பிரைஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிடும். இப்பவே ப்ரீ லான்ச்சிங்ல இருக்கும் போதே சைட்டை விசிட் பண்ணி உங்களோட பிளாட்ஸை வந்து புக் பண்ணுங்க. அடுத்து நம்ம சைட்க்கு நியர்பைல என்னென்ன ஸ்கூல்ஸ், காலேஜஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி, பஸ் ஸ்டாப் என்னென்ன இருக்கு அப்படி சொல்லிட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதை விட நம்மளோட ஏஆர் என்டர்பிரைசஸோட போர்ட் ஆஃப் டைரக்டர் மிஸ்டர் சரண் பிரகாஷ் சார் வந்து கூட இருக்காங்க. சரி வாங்க அவர்கிட்ட வந்து எல்லா டீட்டெயிலுமே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க அவர் போயிட்டு மீட் பண்ணலாம். ஹாய் சார், ஐ எம் மகாலட்சுமி. பாக்குற மக்களுக்கு உங்களோட நேம் அண்ட் நம்ம கம்பெனியோட டீடைல்ஸ் எல்லாமே வந்து ஷேர் பண்ணுங்க சார். சார் உங்க சேனல்ல வந்து வணக்கம். நம்ம ஆல்ரெடி தையூர் ப்ராஜெக்ட் பண்ணிருக்கோம். உங்க சேனல்லாம் பண்ணோம். ஆல்மோஸ்ட் நல்ல ரெஸ்பான்ஸ். ஒர்க் தான் உங்க சேனல். அப்படிலாம் குறை சொல்ல முடியாது. நம்மளை பத்தி உங்க சேனல் புதுசாக பார்க்கறது தெரியாது. நம்ம கம்பெனி நேம் வந்து ஏஆர் என்டர்பிரைசஸ் பிரைவேட் லிமிடெட். ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆவடியில் இருக்கு, ஆம்பரத்தில் இருக்கு. என்னை பற்றி சொல்ல போனால் போர்ட் ஆஃப் டைரக்டர். என்னோட நேம் வந்து பாத்தீங்கன்னா சரண் பிரகாஷ். ஓகே சார். இன்னைக்கு நம்ம வந்து திருநென்ற ஊர்ல வந்து ப்ராப்பர்ட்டி வந்து சேல் அப்படின்னு நீங்க வந்து சொல்லியிருந்தீங்க. சோ இந்த சைட் வந்து எக்ஸாக்ட்டா எங்க லொகேட் ஆயிருக்கு சார்? அதாவது திருநென்ற ஊர்னு நீங்க சும்மா கூகுள்ல போட்டாலே எங்கெங்கயோ சொல்லுவாங்க, அங்கலே ஓட்டு இங்கலே ஓட்டு. ஏன் 30,000 ரூபாய்க்கு கூட காலையில கூட ஒரு எனக்கு இன்வெஸ்டர் ஒருத்தர் கேட்கறாரு, ஏன்னா 30,000 ரூபாய்க்கு திருநென்ற சைட் கிடைக்குது. ஆக்சுவலி ப்ராப்பர் திருநென்ற ஊர்ல அதுல கிடையவே கிடையாது. ப்ராப்பர் 25வது வார்டு. ஓகேவா? திருநென்றூர் ரயில்வே ஸ்டேஷன் அதுல இருந்து 1.5 கிலோமீட்டர்ல ப்ராப்பர் திருநென்றூருக்குள்ள சைட். அதே மாதிரி திருநென்றூர் நகராட்சி. இது வந்து இந்த வில்லேஜோ இல்ல நார்மலா அந்த எப்படி சொல்லுவாங்க, அந்த பேரூராட்சி அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, அந்த இதெல்லாம் கிடையாது. மப்சல் ஏரியா கிடையாது. ப்ராப்பர் சிட்டி லிமிட்டுக்குள்ள நம்ம சைட். ஓகே சார். சைட் டோட்டலா வந்து எத்தனை ஏக்கர் சார்? இந்த சைட் வந்து பாத்தீங்கன்னா ஓவராலா பாத்தீங்கன்னா 5 ஏக்கர் 19 சென்ட். அதுல நாங்க இப்ப 2 பேஸா பிரிச்சுட்டு 1.5 ஏக்கர் 1.5 ஏக்கர் சொல்லிட்டு 2ஆ பார்ஷியல் பண்ணி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து பேஸ் 1 பேஸ் 2 அப்படின்னு பிரிச்சிருக்கிறோம். ஓவரால் பிளாட் கணக்கு பண்ணி பார்த்தோம்னா ஒரு 85 பிளாட். ஓகே சார். ஆனா அவைலபிள் கம்மி தான். ஆக்சுவலி நீங்க பாத்துருப்பீங்க, இன்னும் லான்ச்சிங்லாம் பண்ணல. பண்ணாமலே ஆல்மோஸ்ட் இது வரைக்குமே கிட்டத்தட்ட ஒரு 20 பிளாட் கிட்ட புக்கிங் இருக்கு. ஓகே. ஏன்னா இப்போதான் வந்து சைட்டே வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்ஸ் வந்து சைட் லான்ச் ஆயிடுச்சு அப்படின்னா பிரைஸ் எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆயிடும். இப்பவே வந்து சைட்டை விசிட் பண்ணி உங்களோட பிளாட்ஸ் வந்து புக் பண்ணுங்க. சார் சைட் வந்து என்ன அப்ரூவ்டு சார்? நான் இது அதான் சொல்லிட்டேனே, சிட்டி லிமிட்னு சொல்றேன். இது வந்து சிஎம்டி அண்ட் ரெரா. ஓகே சார். ஓகே. மினிமம் ஸ்கொயர் ஃபீட் அண்ட் மேக்ஸிமம் ஸ்கொயர் ஃபீட் சார்?
பெட்ரூம், ஒரு கிச்சன், ஒரு ஹால் அந்த மாதிரி கட்டி இருக்கணும்னா ஒரு 550 ஸ்கொயர் ஃபீட் இருந்தா போதும். ஓகே சார். நம்ம கிட்டயும் மினிமம் பிளாட் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 573 வந்து பிளாட் இருக்கு. ஓகே சார். 600, 700, 700ல நிறைய இருக்கு. ம். அதாவது ஏன் இந்த சைட்டுக்கு வந்து நாங்க 700 ஸ்கொயர் ஃபீட் ஸ்பெசிஃபிக்கா பண்றோம்னா, இங்க சர்க்கிள் எல்லாமே பழைய லேஅவுட். எல்லாமே ம். பெரிய பெரிய பிளாட். 1 கிரவுண்ட், 2 கிரவுண்ட் அந்த மாதிரி தான் இருக்கு. ஆமா சார். சின்ன சின்ன பிளாட் கிடையாது. எக்கனாமிக்கல்ல கணக்கு பண்ணும்போது வெறும் ஒரு ஒரு 700 ஸ்கொயர் ஃபீட்ல லேண்ட், ஒரு 650 ஸ்கொயர் ஃபீட் வீடு அப்படின்னாலே கொஞ்சம் சூட்டபிளா இருக்கும். அவங்க பட்ஜெட்ல கரெக்டா செட் ஆகும். ஸோ அதுக்காக ஒரு ஃபேஸ் ஃபுல்லாவே வெறும் 700ல இருந்து 800 ஸ்கொயர் ஃபீட் கொண்டு போய் போட்டுருக்கோம். ஓகே சார். ஓகே. இன்னொன்னு அதை விட இல்ல சின்னதா இருக்கா எனக்கு பெருசு வேணும்னா தாராளமா இருக்கு. ஓகே சார். 1200 இருக்கு, 1300 இருக்கு, 1500 இருக்கு, 2400 வரைக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பிளாட் இருக்கு. ஓகே. மெயினான விஷயம் என்னன்னா கார்னர் பிளாட் 6 பிளாட் இன்னைக்கு டேட் வரைக்கும் அவைலபிள் இருக்கு. ஓகே சார். ஓகே. அதே மாதிரி எல்லா ஃபேஸிங்குமே வந்து அவைலபிளா இருக்கு எல்லாமே சார். இருக்கு. ஈஸ்ட்ல நிறைய இருக்கு, நார்த்லயும் நிறைய இருக்கு. யா ஓகே. ஆமா. ஓகே சார். இப்போ சைட் வந்து பார்த்தாலே தெரியுது சைட் இப்போ ரெடி ஆயிட்டு இருக்கு அப்படி சொல்லிட்டு. ட்ரெயின் சத்தம் கேக்குதா? ஆமா சார். கேட்டுச்சா? அது யா ஓகே சார். ஓகே. ஸோ வந்து சார் ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க நம்ம சைட் பார்த்தீங்க அப்படின்னா திருநெல்வேலி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ்ல இருக்கு. நம்ம சைட்குள்ள நிற்கும் போதே பார்த்தீங்க அப்படின்னா 5 மினிட்ஸ்க்கு ஒரு வாட்டி ட்ரெயினோட சவுண்ட் வந்து கேட்டுட்டே இருக்கு. பேக்ரவுண்ட்ல நீங்க நல்லா கேட்டீங்கன்னா தெரியும் ஹாரன் சவுண்ட் அப்படியே வந்து கேட்டுட்டு இருக்கு. ஓகே சார். அப்கமிங்ல வந்து சைட்ல என்னென்ன அம்யூனிட்டிஸ் வந்து கொடுக்க போறீங்க சார்? அப்கமிங் வந்து ஆல்ரெடி ஒரு 35%ல இருந்து 40% ஒர்க் முடிச்சிட்டோம். ஓகே சார். என்னென்ன அம்யூனிட்டிஸ்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஸ்க்ரோல்ல காமிச்சிருங்க ஐயா. அவென்யூ ட்ரீஸ் வரப்போகுது. ஓகே சார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் இபி லைன் வந்துடும். யா ஓகே சார். ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பண்ணியாச்சு. ம். தார் ரோடு ப்ளஸ் வந்து இபி லைனு, அது இல்லாம சோலார் லைனு, ஓகே சார். அது சுத்தி காம்பவுண்ட் வாலு, ஃபுல்லாவே காம்பவுண்ட் வாலு, அதாவது காம்பவுண்ட் வாலு கான்கிரீட் வாலு, சும்மா ஃபென்சிங் கிடையாது, கான்கிரீட் வாலு. அதை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து 5 இயர்ஸுக்கு அதுக்கு மெயின்டெனன்ஸுக்கு நாங்க பொறுப்பு. ஓகே சார். ஆமா. ஓகே ஓகே. யா சார். எதனால இப்போ வந்து இங்க ஒரு லேண்ட் வாங்கலாம் சார்? தரமான கேள்வி. ம். அதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறோம்னு வைங்களேன், என்ன என்ன ஒரு நம்ம ஒரு எதிர்பார்ப்பு என்ன இருக்கும்? ஒன்னும் ரேட் ஏறணுமா? ஆமா சார். நீ ஆடு விளம்பரம் பண்றீங்க அதெல்லாம் விடுங்களேன். நீங்க ஒரு இடம் வாங்குறீங்க, என்ன ரீசனுக்காக இடம் வாங்குவீங்க? ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக வந்து வாங்கலாம். அதாவது இல்லனா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் மீன்ஸ் ஆஃப்டர் ஒரு 3 இயர்ஸ்ல நம்ம வந்து விற்கணும். 3 வருஷமோ 30 வருஷமோ 10 வருஷமோ விற்கணும். விற்கும் போது நம்ம வாங்கினதோட ஒரு ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து ஏறி இருக்கணும். ஆமா சார். கரெக்ட்டுங்களா? Yes. அப்படிதான் நம்ம வாங்குவோம். ம். 1. 2வது, இல்ல எனக்கு இந்த ஏரியால ஒரு கம்பெனி இருக்கு, நாங்க வேலை செய்யறேன், ஸோ எனக்கு நியர்பைல நான் போயிட்டு வரது கிளியரா இருக்கும். ஆமா அந்த மாதிரி மைண்ட் செட்ல தான் நம்ம வாங்கலாம். ம். பட் இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும், அதாவது இந்த இடத்துல வந்து ரயில்வே ஸ்டேஷன் வரப்போகுது, அந்த அந்த வார்த்தையை தாண்டிட்டோம். யா சார். ஓகேவா? பக்கத்துல இங்கெல்லாம் வந்து இன்னும் ஒரு 3 வருஷத்துல இங்கெல்லாம் வீடுங்க வந்துடும் சார் அப்படின்றது அதையும் தாண்டிட்டோம். யா சார். அதுவும் இல்லை. ஏன்னா நம்ம கண்ணு முன்னாடியே தெரியுது. கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் விரல் விட்டு எண்ண முடியல. எப்படி பார்த்தாலும் ஒரு 450 வீடு இருக்கு. சுத்தி வீடுங்க மட்டும்தான் இருக்கு. வேற எந்த இதுவுமே சொல்லிக்க தேவையில்லை. இதுல இருந்து ரயில்வே ஸ்டேஷன் பாத்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர். ஆமா சார். பஸ் ஸ்டாப்னு பாத்தீங்கன்னா கோமதி நகர் பஸ் ஸ்டாப் வரும். கோமதி நகர் தாண்டின உடனே இன்னொரு பெரிய ஒரு லேண்ட்மார்க் இந்த ஏரியாவுக்கு என்னன்னா 2 விஷயம் இருக்கு. ஓகே சார். 108 திவ்ய ஸ்தலத்துல ஒரு பெருமாள் கோயில் ஒண்ணு சேர்ந்தது. இங்க ஒரு பெருமாள் கோயில் Yes, இருக்கு. இன்னொன்னு இருதியாசுவரர் கோயில்னா எல்லாருக்குமே தெரியும். யா ஓகே. இந்த ஹார்ட் சம்பந்தப்பட்ட, அதாவது பழைய ஆளுங்களுக்கு எல்லாருக்குமே தெளிவா தெரியும். ஹார்ட் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு, ஒரு கோயில்கிட்ட போனா சிவன் கிட்ட இங்கதான் வந்து ஆகணும். யா ஓகே சார். எல்லாருக்குமே தெரியும். தெரிஞ்சு ஓகே. இதே ஃப்ரைடே சாட்டர்டே சண்டேஸ்லாம் வந்தீங்கன்னா அது உள்ளே வர முடியாது. ஓகே. அந்த கோயிலுக்கு முன்னாடி தான் நம்ம சைட்டு. கோயிலை தாண்டி அந்த பக்கம் போக வேண்டாம். கோயிலுக்கு முன்னாடியே லெஃப்ட் வந்துடும். கோமதி நகர் பஸ் ஸ்டாண்டு, அதுல இருந்து லெஃப்ட் எடுத்தீங்கன்னா நம்ம சைட். அவ்வளவுதான். ஓகே சார். ஓகே. ஓகே சார். ஸோ இப்போ வந்து ரேட் பத்தி நம்ம பார்க்க போறோம் சார். இப்போ நம்ம சைட் வந்து சிஎம்டி லிமிட்குள்ள இருக்குன்னு வேற சொல்றீங்க. அது ஆமா. மட்டும் இல்லாம அவுட்டர் ரிங் ரோட்ல இருந்து ஒரு 12 மினிட்ஸ்ல இருக்குன்னு வேற சொல்றீங்க. ம். ஸோ இப்போ வந்து சிஎம்டி லிமிட்னாலே ரேட் எல்லாமே க்ரோ கணக்குல போகும் சார். இப்போ நம்ம சைட்ல என்ன ரேட் சார் க்ரோ? நீங்க சொன்ன மாதிரி அந்த மாதிரி கோடிக்கணக்கா கொடுத்துட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். வேண்டாம்லாம் சொல்லல. அப்படி யாரும் நல்ல மனசுல இருக்கிற கிளைண்ட் இருந்தா கண்டிப்பா எனக்கு கால் பண்ணுங்க. ஆக்சுவலி ரேட் வைஸ்ல இது லாஸ்டா சொல்லலான்னு பார்த்தா நான் இப்பயே சொல்லிடுறேன். அது ஒன்றும் பெரிய அப்படியே ஒளிவு மறைவுலாம் கிடையாது. அவங்க சொல்லி கேட்டு தானே நம்ம கால் பண்ண போறாங்க. ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு வெறும் 3200 பண்றேன். நல்லா கேட்டுங்க, வெறும் 3200 சுத்தி வீடுங்க, இம்மிடியேட்டா பில் பண்றது. இதுல வந்து ஒரு பெரிய பிளஸ் என்ன தெரியுங்களா? ம். நீங்க பிளாட்டை விட்டுருங்க, நம்ம ஓகே சார். இடம் வாங்குறது அந்த கான்செப்டே விட்டுருங்க. நீங்க இடம் வாங்கிட்டு உடனே வீடை கட்டுறீங்க, ம். ஒரு 15,000 ரெண்டல் விட்டுலாம். ஓகே சார். இதுல ஒரு பெரிய அதாவது ரெண்டல் அஷூரன்ஸ் சொல்லுவாங்கல்ல, இந்த சைடு நான் கொடுப்பேன் அதை. ரெண்டல் அஷூரன்ஸ். அதே மாதிரி ரெண்டல் அஷூரன்ஸ்னா நான் எவ்வளவு காசு கட்டணும்? பணமே தேவையில்லை. அதாவது நான் சொல்றது பிளாட்டுக்கு இல்ல, தனி வீட்டுக்கு. எல்லாருமே பிளாட்டுக்கே வந்து, ஏன்னா நம்மளே அந்த தையூர் சைட்டுக்கு ஆமா தான் சார். பேசணும். 100% பேங்க் லோன். இதுல பிளாட்டா வேணும்னாலும் 100% லோன் பண்ணி கொடுத்துறேன். வீடு வேணும்னா 37 லட்ச ரூபாய் தனி வீடு.
600 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா, 600 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா, 37 லட்ச ரூபா கொட்டேஷன். நான் இதுலயே சொல்லிடுறேன். வெறும் 37 லட்சத்துக்கு வெறும் ரிஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் மட்டும் இருந்தா போதும். எந்த ஒரு முன்பணமும் தேவையே இல்லை. ஓகேங்களா? இது ஒண்ணு. பிளாட்டுக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா அதான் ஒரு 3200 ரூபா நம்ம பர் ஸ்கொயர் ஃபீட் ரேட் விற்கிறது. 580 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து பிளாட் இருக்கு. அதுக்கும் முன்பணம் தேவை இல்லை. 100% பேங்க் லோன் பக்காவா பண்ணிக்கலாம். ப்ரொஃபைல் மட்டும் ஓரளவுக்கு நீட்டா இருக்கு, அவங்களுக்கு சேலரி வருது, பட் என்னால வந்து ஒரு 2 லட்சமோ 3 லட்சமோ என்னால ரிஜிஸ்ட்ரேஷன் வரைக்கும் தான் போக முடியும், அதுக்கு மேல என்னால பண்ண முடியாதனாலும் நோ ப்ராப்ளம். கிளைண்ட்டை வர சொல்லுங்க, எனக்கு கால் பண்ணிட்டு வர சொல்லுங்க, தெளிவா பண்ணிக்கலாம். இதுல எல்லாத்தோட ஒரு ஹைலைட்டான விஷயம் நீங்களும் சொல்லிருங்க. நான் வீடியோல எனக்கு கால் பண்றாங்க என் நம்பரை பார்த்து அப்படின்னு, எனக்கு கீழே வருது என் நம்பர் தவிர நான் தான் எடுத்து பேசுவேன். கால் பண்ணாங்கன்னா ப்ரோமோ கோடு கொடுப்பேன் அவங்களுக்கு. அந்த கோடு எதுக்காகனா பிஃபோர் லான்ச்சிங் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ற எல்லா கிளைண்ட்டுக்குமே, அட்லீஸ்ட் புக்கிங் பண்ற எல்லா கிளைண்ட்டுக்குமே தரமான ஒரு பெஸ்ட் ரேட் ஒன்று பண்ணி அவங்களுக்கு ஒரு அழகான ஒரு கிஃப்ட்டுக்கு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன்டா. இது வந்து என்னோட கிளைண்ட்டு, அதாவது திருநெல்வேலியில் வந்து நாங்கள் நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் ஸ்டார்டிங் பண்ணது வந்து 750 இருந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட 3500 வரைக்கும் நாங்கள் இதே ஏரியாவில் தான் நாங்கள் செல் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ இது வரைக்கும் நிறைய கிளைண்ட் இங்கே நாங்களே வீடு கட்டியும் கொடுத்துருக்குறோம், நாங்கள் பிளாட்டாகவும் கொடுத்துருக்குறோம். இப்போ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 15 வீடு கட்டி வீடாக விற்கணும்னு தான் எங்களோட பிளான். இடமா விற்கிறதுல அந்த அளவுக்கு ஒரு ஈடுபாடு இல்லை. அதனால தான் நான் வீடை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த ஏரியா சர்க்கிள் நாங்கள் பார்த்த வரைக்கும் நல்ல டெவலப்மெண்ட், தரமான ஒரு டெவலப்மெண்ட். அதாவது சிஎம்டி லிமிட்டுக்குள்ள இருக்கு, இன்னொன்று ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து 1.5 கிலோமீட்டருக்குள்ள இருக்கு. எல்லா அம்யூனிட்டிஸுமே நாங்களும் கொண்டு வரோம், ஆல்ரெடி வெளியவும் இருக்கு. ஸோ இதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா அடுத்தடுத்து வந்து கிளைண்ட் வந்து வருஷம் நம்ம கிட்ட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வருவாங்க. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் 100% லோன் பண்ணி கொடுத்துட்டோம்ல. ஸோ அப்போ இந்த லோனு அந்த லோனுக்கு நீங்க கட்ட தேவை கிடையாது, ரெண்டலுக்கு நானே உங்களுக்கு அதுக்கும் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன். ரெண்டல் அசூரன்ஸும் கொடுத்துட்றேன். இஎம்ஐ எவ்வளவு கட்டுவாங்க, ஒரு 15000 கட்டுவாங்க. 15000 நான் லோன்ல நான் ரெண்டலே வாங்கி கொடுத்துட்றேன். அப்ப என்ன ஆகும், கஸ்டமர் எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு 10 வருஷம் கழிச்சு லோனை முடிச்சிட்டாங்கன்னா சொத்து அவங்க கையில சிந்தாம சிதறாம கையில பண்ணிக்கும். எனக்கு தேவை அவங்களோட தற்காலிகமான ஒரு ப்ரொஃபைல். இந்த சேலரி வாங்குறாங்க, எனக்கு 37 லட்ச ரூபா எலிஜிபிலிட்டி இல்லையா, எனக்கு 20 லட்ச ரூபா பிளாட் வாங்குறதுக்கு எலிஜிபிலிட்டி இருந்தா போதும், வேற எந்த இதுவுமே வேண்டாம். இதை விட இந்த சர்க்கிள்ல வேற யாராவது பண்ணுவாங்களா? தனி வீட்டுக்கு 100% பேங்க் லோனு எவனுமே பண்ண மாட்டான். ஆமா, நம்ம நண்பர்கள் எத்தனையோ பேரு அதாவது ரொம்ப டொக்கான ஏரியால போட்டு 16 லட்சம் 15 லட்சம் அந்த மாதிரிலாம் போட்டுட்டுலாம் வந்து சொல்லுவாங்க, நாங்கள் இதில் வந்து வட்டி இல்லாம மாத தவணை தரேன், அதில் தரேன். நானும் இஎம்ஐ ப்ராஜெக்ட் நிறைய பண்ணோம் தான், பட் இப்போதைக்கு அதெல்லாம் இல்லை. ஏன்னா இது வந்து சிட்டி லிமிட் ப்ராஜெக்ட். நீங்கள் இன்னைக்கு வீடு இன்னைக்கு இடம் வாங்குறீங்க, நாளைக்கு வீடு கட்டுறீங்க, நாளானிக்கே பால் காய்ச்சிட்டு அடுத்த நாள் நம்ம வேலைக்கு போகலாம், நம்ம ஃபேமிலியை தைரியமாக வீட்டில் விட்டுட்டு. எல்லாரும் என்ன நினைப்பாங்க, லே அவுட்டில் இடம் வாங்குறோம். இல்லை சார், நான் காலைல 8 மணிக்கு போனால் நைட்டு 10 மணிக்கு தான் வருவேன், என் மிஸ்ஸஸ் தனியாக இருப்பாங்க, வீட்டில் இருப்பாங்களா, அவங்க வந்து லோன்லியாக இருக்காதுன்னு. என் நெய்பர்ஸை பாருங்க சுற்றி, நீ இதுதான் பிளாட்டு, இதுதான் வீடு சார், அந்த பக்கம் லைட்டா அப்படி திருப்புங்களேன், அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல வீடு இருக்கு, இந்த பக்கம் நீ வீடு கட்டுறீங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு. அவங்களும் நீங்களும் பக்கா கிட்டத்தட்ட அவங்களும் எத்தனை வருஷமா இருக்காங்க, அவ்வளவுதான் நெய்பர்ஸ், வேலை முடிஞ்சுது. ஓரளவுக்கு டீசென்ட் ஆனவங்க தான், எந்த பிரச்சனையும் கிடையாது, நம்பி இருக்கலாம்ல நம்ம, அவ்வளவுதான். இப்படிதான் ஜென்ரேஷன் மாறும். வேற என்ன டீடைல் வேணும் உங்களுக்கு? சார் சொன்னதை ஆல்ரெடி வந்து கேட்டிருப்பீங்க. ஒரு வீட்டு மனையோட ஸ்டார்டிங் ரேட்டே பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் 19 lakh ஆன்வர்ட்ஸ் தாங்க. இதே தனி வீடுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 37 லட்சத்துல இருந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. சிஎம்டி லிமிட் குள்ள யாருமே சரி 37 லட்சத்துல தனி வீடு கொடுக்கவே மாட்டாங்க, அதுவும் 0 டவுன் பேமெண்ட். சாரே வந்து சொல்றாங்க 100% வந்து பேங்க் லோன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். உங்க கையில வந்து ஒரு 2 லட்ச ரூபா இருக்கு, சரி எதுல இன்வெஸ்ட் பண்ணலாம், ஆர்எல்ஸ் வந்து ஒரு லேண்ட் வாங்கலாமா, அந்த காசு போதுமா அப்படின்னு நீங்க நிறைய பேர் வந்து யோசிச்சுட்டு இருப்பீங்க. அந்த காசு மட்டும் போதுங்க, அது டவுன் பேமெண்ட் எதுவுமே வேணாம், ஜஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் காசு மட்டும் இருந்தா போதும். இங்க நம்ம திருநெல்வேலியில அதுவும் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ்ல உங்களால ஒரு லேண்ட் அண்ட் வீடை வந்து வாங்க முடியுங்க. அதுவும் ஃபுல்லா வந்து ரெசிடென்சியல் ஏரியாவுக்கு மத்தியில தாங்க நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து லொகேட் ஆயிருக்கு. இது மட்டும் இல்லாம சார் வந்து ஒரு ஹிண்ட்டுமே கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் நீங்க வந்து லேண்டோ இல்ல வீடோ வந்து பர்ச்சேஸ் பண்ண போறீங்க அப்படின்னா உடனே வந்து ஸ்கிரில் வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு சொல்ற அமௌண்ட்ல இருந்து ஃபிளாட் டிஸ்கவுண்ட் நம்ம சாரே வந்து பண்ணி கொடுப்பாங்க. உங்களுக்கு ஒரு ப்ரோமோ கோட் மட்டும் தருவாங்க. ஸோ சார் கிட்ட கேட்டீங்கன்னா, சார் இந்த மாதிரி வந்து இந்த யூடியூப் சேனலை பார்த்தேன், ப்ரோமோ கோட் மட்டும் சொல்லுங்க சார் அப்படின்னா சார் வந்து சொல்லுவாங்க. அதுல இருந்து உங்களுக்கு ஃபிளாட் டிஸ்கவுண்டே வந்து பண்ணி கொடுப்பாங்க. என்ன சார், ஓகே தானே? அதான் சொல்லிட்டேனே. ஆக்சுவலி எதுக்காக வந்து இந்த ப்ரோமோ கோட்லாம் பண்றேன் அப்படின்னா, ஏன்னா அதை எல்லாருமே கேட்பாங்க, நம்ம என்ன ப்ராடக்டா விற்கிறோம் ப்ரோமோ கோட். ஆக்சுவலி என்னன்னா, எனக்கு வந்து இதை வந்து வெறும் பிளாட்டா விற்கிறோம் அந்த மைண்ட் செட் கிடையாது. இதுல வந்து ஒரு மினிமம் ஒரு 15 வீடு, ஒரு 80 பிளாட்ல 15 வீடா தான் விற்கணும்னு நான் மைண்ட் செட்ல இருக்கேன். கிளைண்ட் வாங்கினாங்கன்னா
15ல அவங்களோட கனவு எல்லாம் ஒண்ணு இருக்கட்டும். ஓகே இல்ல சார் என்னால இப்போதைக்கு வீடு வரைக்கும் என்னால பட்ஜெட் போக முடியாது, எனக்கு ஒரு 20 லட்ச ரூபாய்க்குள்ள இடம் மட்டும் தான் வேணும்னா தரமான ஒரு பிளாட் கார்னர்ல கேட்டாலும் தரேன். அவங்களுக்கு ஃபேஸிங் ஏத்த மாதிரியும் கொடுக்குறேன், கையில முன்பணமே இல்லாம கொடுக்குறேன். இதுக்கு மேல என்ன வேணும்? ஓகே சார். அதே மாதிரி இன்னொன்னு சொல்லிடுறேன். இப்போ இந்த ப்ராஜெக்ட இப்ப நானே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4-5 மார்க்கெட்டிங் கொடுத்துருக்கேன். ஏன்னா இது வந்து ஃபுல்லாவே சிட்டி லிமிட்டுக்குள்ள இருக்கிறதுனால, சுத்தி வீடு இருக்கிறதுனால இந்த லோக்கல்லயே வந்து என்கிட்ட நிறைய பேர் கேட்கறாங்க. ஸோ அவங்களுக்காகவும் தான் வந்து இந்த ப்ரோமோ கோட் எல்லாம் கொடுத்துருக்கேன். ஏன்னா இப்ப நான் கொடுக்குற பெஸ்ட் பிரைஸ் அவங்களால தர முடியாது. அது ஏன் வீடியோலயே சொல்றேன்னா, இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். ஏன்னா என்னன்னா ப்ராஜெக்ட் வந்து என்னோடது, புரியுதுங்களா? ஸோ எங்களோட ப்ராஜெக்ட் நாங்க தான் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால வந்து கொஞ்சம் ஒரு கிளாஸ் ஆயிடக்கூடாது. இன்னொன்னு எனக்குன்னு நம்ம ஒரு கிளைண்ட் வந்து பண்றாங்க அப்படின்னா என்னதான் பண்ணாலும் நம்ம பண்ற மாதிரி ஒரு ஃபீல் வராது. இல்லை, நான் ஒரு 10 பேரை வச்சு கூட பண்ணலாம். பட் என்னன்னா அவங்க பண்றது வந்து எங்களுக்கு சப்போர்ட்டிவ்க்கு, நாங்க பண்றது எங்களோட ஆத்ம திருப்திக்கு. அந்த மாதிரி நாங்க பண்ண போறோம், அவ்வளவுதான். ஏன்னா வீடா கட்டணும், எனக்கு வந்து பிளாட்டா கொடுக்குறது ரொம்ப கம்மி தான். வீடா கட்டணும் தான் நான் ஃபோக்கஸ்ல இருக்கேன். இவ்வளவு பெனிஃபிட் வந்து கஸ்டமருக்கு வந்து நீங்க ப்ரொவைட் பண்ணிருக்கீங்க. இப்போ சப்போஸ் வந்து உங்களுக்கு நைட் டைம்ல எல்லாம் வந்து கஸ்டமர் கால் பண்ணா எடுப்பீங்களா மாட்டீங்களா சார்? இந்த கேளம்பாக்கம் தையூர் சைட்ல நீ தானே அனுப்புற, நைட் 2 மணிக்கெல்லாம் எனக்கு கால் வந்துச்சு ஃபாரின்ல இருந்து. நான் நிறைய பேசியிருக்கேன், அதனால உங்க சேனல்ல போய் தெரியும். இருந்தாலும் சொல்றேன், அதுக்கேற்ற அளவுக்கு நம்ம சேல்ஸ் நடந்துச்சு. ஸோ இப்போ இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் என்னோட நம்பர் தான் போடுறேன். எப்போ வேணா கால் பண்ண சொல்லுங்க, தெளிவா பேசலாம். பக்காவா அவங்க சைட்டு வர்றதுல இருந்து பாக்குறதுல இருந்து கோஆர்டினேஷன் கரெக்டா இருக்கும். இன்னொன்னு, இந்த கஸ்டமரை வந்து கண்ட நேரத்துல ஃபோன் பண்ணி ஃபாலோ பண்றது, சார் நான் என்னைக்கு சார் வரேன், நீங்க எப்போ சார் வருவீங்க, அதெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு வேணும்னா அவங்களே என்ன கான்டாக்ட் பண்ண சொல்லுங்க, அதுக்கப்புறம் ஃபர்தரா பேச வேண்டியது நான் பேசிக்கிறேன். மெயினான விஷயம் என்னன்னா, ஸ்கிரீன்ல தெரியுது என்னோட நம்பர் தான். பேர் வந்து தெரிஞ்சவங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு சொல்றேன். சரண் பிரகாஷ், நம்ம ஏஆர் என்டர்பிரைசஸோட போர்ட் ஆஃப் டைரக்டர். ஓகேங்களா? என்னோட மொபைல் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 2 நம்பரு, ஒரு நம்பர் சொல்றேன், ஒரு நம்பர் ஸ்கிரீன்ல போடுறேன். 9042121246. ஓகேங்களா? அதுக்கப்புறம் எதுல வாங்கின, என்ன சிம் கார்டு, ஏர்டெல், வோடஃபோன் ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்க, அதையும் வேணா சொல்லிடுறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க கஸ்டமருக்கு வந்து ப்ராப்பரா வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணி சைட்டை விசிட் பண்ணி, ஆக்சுவலி ஒரு சேல்ஸுக்குன்னு பேசுறதை விட என் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பியோ வாங்கினா என்ன பண்ணுவோம், இது வரைக்கும் மற்ற சைட்ல வந்து நான் சேல்ஸுக்கு பண்ணணும். ஏன்னா இப்ப சார் இங்க டெவலப்மெண்ட் இது இருக்கு, இது வரப்போகுது சார், இங்க டெவலப்மெண்ட் இது இருக்கு வரப்போகுதுன்னு சொல்றது எல்லாமே வந்துருச்சு. இப்ப நம்மளே நிறைய கஸ்டமர் கேட்கறாங்க. ஒரு சில கஸ்டமர்லாம் தையூர் ப்ராஜெக்ட்கே வந்து பாத்தீங்கன்னா, என்ன சார் பக்கத்துல கொஞ்சம் வீடுங்க கம்மியா இருக்கு, இப்ப அடுத்த இது எப்படி சார் இதுல இது, ஏன்னா அதெல்லாம் வந்து ஸ்லோ கேட்டகரி, ஏன்னா டிடிசிபி அப்ரூவல், இது சிஎம்டி அப்ரூவல். ஸோ இப்போ இதுக்கு நம்ம வந்து பேச வேண்டிய வேலையே கிடையாது. ஆல்ரெடி எல்லாமே டெவலப்மெண்ட். கன்ஃபார்மா கஸ்டமர் உள்ள வந்தாங்கன்னா இடம் வேணாம்னு சொல்ல மாட்டாங்க. ஒண்ணு. இன்னொன்னு, மிஸ் பண்ணிட்டாங்கன்னா அடுத்ததுக்கு அவங்களுக்கும் பின்னாடி 2 ஏக்கர் ரெடி பண்ணிட்டு இருக்கேன், அதுல ஒரு நல்ல பிளாட் கொடுத்துடலாம். ஆனா அது இந்த ரேட்டுக்கு வராது, அதுதான் பெரிய பிரச்சனை. அதனாலதான் ப்ரோமோ கோடு எல்லா டீட்டெயிலும் தெளிவா உட்காந்து சொல்லிட்டு இருக்கிறேன். ஸோ நம்ம சைடே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து ப்ரீ லான்ச்சிங்ல தாங்க இருக்கு. சைட்டை நீங்க ஃபுல்லா பார்த்தாலே தெரியும், சைட் இப்போதாங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்களே. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அப்கமிங்ல வந்து ஸ்பேசஸ் எல்லாமே வந்து லான்ச் பண்ண இருக்காங்க. ஸோ அந்த சைட் நீங்க பார்த்தாலே வந்து தெரியும், அந்த சைட் எல்லாமே ஒரு 2 மந்த்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பேசஸ் எல்லாமே வந்து போட போறாங்க. ஸோ உடனே வந்து ஸ்கிரில் தெரம்ல கான்டாக்ட் பண்ணி உங்களோட பிளாட்ஸை வந்து இப்பவே புக் பண்ணுங்க. ஒன்ஸ் வந்து சொல்றேன், சைட்டை வந்து லான்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னா பிரைஸ் எல்லாமே வந்து கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆயிடுங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சைட்ல இருந்து நியர்பை இல்லாத ஆக்சஸே இல்லைங்க. உங்களுக்கு ஸ்கூல்ஸ் வேணுமா, ஜஸ்ட் ஒரு 10 to 20 மினிட்ஸ்ல ரீச் பண்ணிடலாங்க. இதே காலேஜஸ்மே பாத்தீங்க அப்படின்னா சேம் தாங்க. அப்கமிங்ல மெட்ரோ ஸ்டேஷன் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. ஒரு 25 மினிட்ஸ்லேயே பாத்தீங்க அப்படின்னா பூந்தமல்லி மெட்ரோ ஸ்டேஷன் வந்து ரீச் பண்ணிடலாம். மட்டும் இல்லாம திருநின்றவூர் ரயில்வே ஸ்டேஷனுமே பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டா 1.5 கிலோமீட்டர்ஸ்ல வந்து லொகேட்டா இருக்குங்க. நியர்பைல பஸ்ஸஸ் எல்லாமே அவைலபிளா இருக்குங்க. ஸோ இது மட்டும் இல்லாம எம்ப்ளாய்மெண்ட்னு எடுத்தீங்கன்னா பட்டாபிராம் டைட்டில் பார்க்குமே நியர்பைல இருக்குங்க. அதே மாதிரி சென்னை அவுட்டர் ரிங் ரோட் பாத்தீங்க அப்படின்னா 10 மினிட்ஸ்ல வந்து ரீச் பண்ணிடலாம். இது மட்டும் இல்லாம திருவள்ளூர் டு திருப்பதி பைபாஸ்மே பாத்தீங்க அப்படின்னா நியர்பைல நீங்க ஆக்சஸ் பண்ணலாம். அவுட்டர் ரிங் ரோடு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து மீஞ்சூர் போய்க்கலாம். இது மட்டும் இல்லாம வண்டலூர், கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாப், இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட ஆக்சஸ் வந்து நியர்பைல இருக்குங்க. மறக்காம நம்ம சைட்டை வந்து விசிட் பண்ணி பாருங்க. ஃபார் சைட் விசிட் பண்ணி ஸ்கிரில் தெரம்ல வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. ஸ்கிரில் தெரத்து நம்ம சாரோட நம்பர் தாங்க. நீங்க வந்து வேற ஒரு டெலிகாலருக்கும் அந்த மாதிரி வந்து கால் பண்ணணும்னு அவசியமே இல்லை. நீங்க டைரக்டா கால் பண்ணீங்க அப்படின்னா சார் மட்டும் தாங்க எடுப்பாங்க. உங்களுக்கு ப்ராப்பரா ரெஸ்பான்ஸ் பண்ணி சைட் விசிட்மே வந்து கூப்பிடுவாங்க. மறக்காம நம்ம சைட்டை வந்து விசிட் பண்ணி பாருங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பை. ஓகே சார், தேங்க்யூ சோ மச் சார். அவன் பெயரை சரித்திரம் மறக்க உடனே வந்து ஸ்கிரில் தெரம்ல கான்டாக்ட் பண்ணி உங்களோட பிளாட்ஸை இப்பவே புக் பண்ணுங்க. ஸ்கிரில் தெரத்து டைரக்டா பில்டரோட கான்டாக்ட் நம்பர் தான். இடையில வந்து நீங்க யாருக்குமே ப்ரோக்கரேஜ் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பை. மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.